In the following figure, the masses of the blocks A and B are the same and each equal to M. A, B ரெண்டோட மாஸும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. Tensions in the strings OA and AB are T2 and T1. OA வந்து T2, அதே மாதிரி AB வந்து T1 கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டம் இஸ் இன் ஈக்குலிபிரியம் அப்படிங்கும்போது with a constant horizontal force mg on B. இந்த பியில் உள்ள கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஜி. அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பியில் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எம்ஜி ஆக்ட் பண்ணும்போது அப்போது அப்படின்னா டென்ஷன் T2 கேட்குறாங்க. அதுக்கு பாடி பிக்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டிருக்கோம் FBD. இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த T2 இது θ1 இது. அப்போது வந்து என்னென்னா உங்களுக்கு காம்பவுண்டு பிரித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு என்னது ஆப்போசிட்டாக வருது. அப்போது இது வந்து T1 cos θ1 தட் இஸ் T1 sin θ1 வரும். அப்போது இதுவும் ஈக்குவல். ஓகேவா? அதான் T1 sin θ1. அதேமாதிரி இது அட்ஜஸ்ட் சைடு வருது. ஸோ தட் என்னன்னா உங்களுக்கு T1 cos θ1. எம்ஜிங்கிறது இங்கே உள்ள டயக்ராம் அப்படியே கொடுத்துருக்கோம். இது எம்ஜிங்கும் போது ஆக்சுவலாக என்னது இங்கே இந்த டைம் வெயிட் ஆஃப் தி தட் இஸ் இது வந்து ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது. இதோட வெயிட் வந்து என்னது டவுன் எம்ஜி. அப்போது இங்கே நியூக்ளியம் பொசிஷனில் Tn cos must be equal to mg இஸ் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி என்னென்னா T1 sin θ1 இஸ் ஈக்குவல் டு mg இஸ் ஈக்குவேஷன் 2. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்பொழுது T1 ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ1 ப்ளஸ் T1 ஸ்கொயர் காஸ் θ1 வரும். T1 ஸ்கொயர் காமனாக எடுத்துருக்கோம். இங்கே என்ன வரும்? mg ஸ்கொயர் ப்ளஸ் mg ஸ்கொயர் வந்து 2mg ஸ்கொயர் வரும். ஓகேவா? தட் இஸ் 2mg ஹோல் ஸ்கொயர். அப்போது இது வந்து இதோட வேல்யூ என்னது 1. அப்போ T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு mg ஹோல் ஸ்கொயர். அப்போ T1 ஈக்குவல் டு என்ன வரும்? √2 mg ஸ்கொயர் இருக்கிறா mgன்னு வரும். அப்போது வந்து உங்களுக்கு θ1 இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏதோ ஒன்று உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுங்களேன். இப்போ ஃபார் ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா நான் வரும் T1 போல √2 mg இன்ட்டு sin θ1 இந்த T1 போல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு mg. அப்போ mg அடிவிட்டு வரும். இப்போ sin θ1 ஈக்குவல் டு என்னது 1/√2 வரும். 1/√2 என்னது உங்களுக்கு θ1 ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 என்னது 45 டிகிரி அதான் இங்கே கொடுத்துருவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஏ பார்த்தோம் வச்சுங்களேன். அதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காமன் பிரிக்கும் போது இது T2 cos θ2 T2 sin θ2 இங்கே T1 sin θ1 இருக்கு பார்த்தீங்களா? அதே தான் இங்கேயும் அதே மாதிரி mg. இப்போது T2 cos θ2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா உங்களுக்கு இது mg ப்ளஸ் T1 cos θ1. அதே மாதிரி காரணம் என்ன பாருங்களேன், இங்கே இது mg வருது. அதே மாதிரி காம்பவுண்ட் என்னது T1 cos θ1 காம்பவுண்டிங் தான் வருது. T1 cos θ1 காம்பவுண்டிங் தான் வருது. ஸோ T2 cos θ = mg ப்ளஸ் T1 cos θ1 இந்த ரிலேஷன்லேருந்து. ஏன்னா இது வந்து அப்வர்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் ஃபோர்ஸ் mg ப்ளஸ் T1 cos θ1 இங்கே டவுன் இருக்கிறதால இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த ஏங்கிறது ஈக்குவல் ஃபோர்ஸில் இருக்கும். ஸோ T2 cos θ = mg ப்ளஸ் T1 போல என்னது கண்டுபிடிச்சி √2mg சப்ஸ்டியூட் இருக்கும். θ1 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது 45. ஓகேவா? அப்போது இங்கே 1/√2 cos 45 ஆல்சோ 1/√2. அப்போ என்ன வரும் உங்களுக்கு இங்கே 1/√2 போட்டோம் அப்படின்னா √2 கேன்சல். அப்போ mg ப்ளஸ் mg 2mg. T2 cos θ = 2mg. அது ஹரிசாண்டல் ஈக்குலிபிரியம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த T2 sin θ2 must be equal to T1 sin θ1 ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஏ ஈக்குலிபிரியம் போஸ்டில் இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு என்னது இங்கே T1 போல்
ரூட் எம்ஜி போடுறோம். தீட்டா ஒன்று நாங்கள் முடித்தோம் 45 போட்டோம். அப்போ இங்கேயும் நான் வரும் sin 41/√2 இதில் போட்டோன்னா அப்போ ரூட் கடைசியாகிடும். அப்போ எம்ஜி மட்டும் இருக்கும். ஓகேவா? அப்போ T2 sin theta equal to mg is equation 1 is equation 2 போட்டிருக்கோம். ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோன்னா T2 ஸ்கொயர் cos square theta 2 ப்ளஸ் T2 ஸ்கொயர் sin square theta 2னா உங்களுக்கு நான் T2 ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா sin square theta 2 cos square theta 2 1. அப்புறம் இந்த ரெண்டு பக்கம் இங்கே ஸ்கொயர் பண்ணால் இங்கே 2mg ஹோல் ஸ்கொயர்னா எவ்வளவு? 4mg ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே வந்து mg ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 4mg ஸ்கொயர் ப்ளஸ் mg ஸ்கொயர் எவ்வளவு? 5mg ஸ்கொயர் அதையும் கொடுத்துருக்கும். T2 ஸ்கொயர் இன்ட்டு sin square theta 2 ப்ளஸ் cos theta 1ங்கிறதால உங்களுக்கு T2 ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். அப்போ இங்கே ரெண்டும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். T2 equal to root 5 times mg. So hence option D, root 5 times mg is correct option. Thanks for watching. Keep watching. Subscribe and share.